श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री उवे कंदाडे गोपालार्य महादेशिकन अनुग्रहित श्रीमद आचार्य सप्तशती என்ற ஆச்சரியமான அனுபவம், வேதாந்த தேசிகனுடைய திவ்ய சரித்திர அனுபவம். அதில் இன்றைய தினம் 139வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். வெங்கடநாதன் அனைத்து வேதாந்தங்களையும் கற்றார் அப்படின்னு போன ஸ்லோகத்து வரை பார்த்தோம். 139 சாங்கியம் யோகம் பாஸ்கர யாதவ குரு பட்ட புத்த சித்தாந்தம் ஜைனம் சைவம் சாங்கரமகிலமஜானீத வேதசூடார்யா. சாங்கியம் யோகம் பாஸ்கர யாதவ குரு பட்ட புத்த சித்தாந்தம் ஜைனம் சைவம் சாங்கரம் அகிலமஜானீத வேதசூடார்யா. வெங்கடநாதன் அனைத்து வேதாந்தங்களிலும் ரகசிய கிரந்தங்களிலும் தேர்ச்சி பெற்ற ஆச்சாரியரானார். தேசிகன் அப்படின்னா ஆச்சாரியன் என்று பொருள். அதனால்தான் வேதாந்த தேசிகன் என்று அழைக்கப்படலானார். வேதாந்தாச்சாரியன். வேதாந்த தேசிகன் சாங்கியம், யோகம் மற்றும் பாஸ்கர மதம், யாதவ மதம், குரு மதம், பட்ட மதம், புத்த மதம், ஜைன மதம், சைவ மதம், சங்கர மதம், இது அத்தனை கொள்கைகளையும் அனைத்து பாடங்களையும் கற்றறிந்தார். அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டாதான் அது அதில் என்னென்ன தோஷம் இருக்குன்னு சொல்லி பரமத்தை நிரசனம் பண்ண முடியும் பிற்காலத்தில். அதை அங்கு தெரிவிக்கிறார். அதாவது இந்த மதங்கள்லாம் எப்படின்னா, சில பேர் கடவுளை நம்பாதவர்கள், சில பேர் சைலண்ட்டாக இருப்பவர்கள், சில பேருக்கு வேதத்தில் நம்பிக்கை இல்லை. கடவுள் இருக்கு ஆனால் வேதத்தில் நம்பிக்கை இல்லை. சில பேர் உலகமே மாயம், எல்லாமே மாயம், ஒருவன் தான், அவன் ஒருவன் தான், இதெல்லாம் ஒரு மாயை, ஜெகன் மித்யா என்பர். சில பேர் தெய்வம் இருக்கு ஆனால் அதை ராங், வேற யாரையோ தெய்வம்னு சொல்லுவார். அபேதஸ்ருதி, பேதஸ்ருதி, பேதாபேதஸ்ருதி அப்படின்னு பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வேறு வேறு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி வேதத்துக்கு அபார்த்தங்களாய் அதை தப்பாக புரிஞ்சுண்டு வெரைட்டி அனைத்து பாடங்களையும் கற்றறிந்தார். அதில் என்னென்ன இருக்குன்னு திருமழிசையாழ்வார் மாதிரி சாக்கியம் கற்றோம், சமன் கற்றோம், ஆக்கிய ஆகம சங்கரனார் ஆக்கிய ஆகம நூல் கற்றோம். அதெல்லாம் கற்றுண்டு அப்புறம்தான் அவர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை எடுத்தார். அடுத்தது ஸ்மிருத்யர்த்தான் நிரணைஷீத் சோப புராணான்யவேத் புராணானி சாத்விக ராஜச தாமச பேதைர் பின்னானி சேதிஹாசானி. ஸ்மிருத்யர்த்தான் நிரணைஷீத் சோப புராணான்யவேத் புராணானி சாத்விக ராஜச தாமச பேதைர் பின்னானி சேதிஹாசானி. ஸ்மிருதிகளின் நோக்கங்களை அவர் தீர்மானித்தார். ஸ்மிருதி அதனுடைய நோக்கங்களை அவர் கண்டுபிடிச்சார். சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் என்று வகைப்படுத்தப்பட்ட புராணங்களை கற்றறிந்தார். இதிகாசங்கள் மற்றும் உபபுராணங்களில் தேர்ச்சி பெற்றார். புராணங்கள் 18 புராணம், அதில் 6 சாத்விக புராணம், 6 ரஜச புராணம், 6 தாமச புராணம்.
விஷ்ணு புராணம், பாகவத புராணம், கருட புராணம், நாரத புராணம், பத்ம புராணம், வராக புராணம். இது 6ம் சாத்விக புராணம். ராஜச புராணம் என்ன? பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், மார்க்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம், வாமன புராணம். இது 6ம் ராஜச புராணம். தாமச புராணம், வாயு புராணம், லிங்க புராணம், ஸ்கந்த புராணம், அக்னி புராணம், மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம். 18 உபபுராணமும் இருக்கா. நாரசிம்ம புராணம், ஆதித்ய புராணம், சிவபுராணம், அதெல்லாம். இதிகாசம் 2, ராமாயணம், மகாபாரதம். இது இல்லாமல் நிறைய ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, காண்வ ஸ்மிருதி, வியாச ஸ்மிருதி, மார்க்கண்டேய ஸ்மிருதி, அத்ரி ஸ்மிருதி, பாரத்வாஜ ஸ்மிருதி, சங்க ஸ்மிருதி. இப்படி எத்தனையோ எவ்வளோ ஸ்மிருதி இருக்குன்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. இப்படி ஸ்மிருதிகளில் வெங்கடநாதன் அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்காக இதெல்லாம் கற்றறிந்தார். அடுத்தது சூக்தி சுதா நிஷ்கிரம்யன்னாச்சம்ய திரவிட பாஷாப்திம் அத்யசயிஷ்ட கிலாசாவம்புதி குஷிம்பரிம் தம் ரிஷிவர்யம். சூக்தி சுதா நிஷ்கிரம்யன்னாச்சம்ய திரவிட பாஷாப்திம் அத்யசயிஷ்ட கிலாசாவம்புதி குஷிம்பரிம் தம் ரிஷிவர்யம். தமிழ்மொழி கற்றறிந்தார். தமிழ்மொழி என்ற பெருங்கடலை குடித்துவிட்டு அவர் தனது தமிழ் பிரபந்தங்களில் அமிர்தத்தை சேர்த்தார், சுவையை சேர்த்தார். தமிழ்மொழி என்ற பெரும் கடல், அதை குடித்து அதன் மூலம் தன்னுடைய தமிழ் ஞானத்தால், அறிவால் தமிழ் பிரபந்தங்களில் சுவையை சேர்த்தார், அமிர்தத்தை சேர்த்தார். இந்த விஷயத்தில் கடலை பருகி தன் வயிற்றை நிரப்பி வெளியே கொண்டு வந்த அகத்திய முனிவரையும் அவர் மிஞ்சிவிட்டார். இந்த இடத்துல அகஸ்தியர்னு சுவாமி கோபாலாரிய மகாதேசிகன் ஸ்பெஷலாக சொல்லலை, ரிஷின்னு சொல்கிறார். ஆனால் அகஸ்திய மகரிஷி ஒரு வாட்டி காலகேயா தானவ அசுரர்கள்லாம் கடலுக்கு அடியில் புகுந்துட்டாளாம். அதுவும் நிறைய லிவிங் ஆர்கானிசம் எல்லாம் கொன்று கடலுக்கு அடியில் புகுந்ததும் பிரம்மா, இந்திரா எல்லாரும் போய் அகஸ்தியரை உதவிக்கு கேட்டு அகஸ்தியர் உடனே வந்து அத்தனை அப்படியே கடலை குடித்து அது மீதி இருக்கிற அங்கே ஒளிஞ்சின்றிருக்கிற அந்த அசுர சேனைகளை அவளை வெளிப்படுத்தி கொண்டு வந்து இந்திரா தேவர்கள்லாம் அவளை கொண்டுட்டா, அந்த அசுரர்களை. அதனால் அது முடிஞ்சதும் அகஸ்தியர் மீண்டும் கடலை வெளியில் கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கு. ஆனால் வெளில கொண்டு வந்த கடலும் உப்பு தண்ணி தான். இங்கே சுவாமி உப்பு தண்ணியை அந்த தமிழை குடித்து ஆனால் அமிர்தமான தமிழ் பிரபந்தத்தை தந்தருளி அகஸ்தியரை மிஞ்சிவிட்டார் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. சகலாபிஹி பரிபூர்ணோ விம்சதி வயஸ்கः ஆனந்தயதாச்சார்யம் வித்யாநிலையம் சரித்பதிமிவேந்துः. சகலாபிஹி பரிபூர்ணோ விம்சதி வயஸ்கः ஆனந்தயதாச்சார்யம் வித்யாநிலையம் சரித்பதிமிவேந்துः. விம்சதி 20 வயசுக்குள்ள சர்வ வல்லமை பெற்றவராய் ஆகிவிட்டார். சகலாபிகி எல்லா சகலமும், கலாபிகி எல்லா ஆர்ட்டும், அதாவது எல்லா கலைகளும், 64 ஆய கலைகள், அத்தனை கலைகளும், அத்தனை ஆர்ட்ஸ் வேரியஸ் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் கற்றுட்டார். எல்லாத்தையும் கலாபிகி பரிபூர்ணமாக கற்றுக்கொண்டார். அதனால் அவருடைய ஆச்சாரியன் ஆனந்த யதாச்சாரியம். அதனால் அவருடைய ஆச்சாரியனை மகிழ்வித்தார். அது எப்படின்னா, பூர்ணச்சந்திரனை கண்ட கடல் எப்படி ஆர்ப்பரித்து மகிழுமோ, குதூகலிக்குமோ, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு அலை மேலோங்கி வரும், அது கிராவிட்டி புல்னால், அதை கவிகள் சந்திரனை கண்டு சமுத்திரம் அப்படியே மகிழ்ந்து குதூகலிக்கிறதுன்னு சொல்லுவாள்.
அதே போல இங்கு அப்புள்ளார் எனும் கடலை மகிழச் செய்த சந்திரனாக விளங்கினார். அங்கேயும் கலா, ஏன்னா 14 கலை இருக்குது சந்திரனுக்கும். அதாவது வளர்பிறை தேய்பிறைன்னு அதை கலா அப்படின்னு சொல்லுவான். இவர் 64 கலைகள் கொண்டவர் வெங்கடநாதன். அத்தனையும் கற்றறிந்தார் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். ச கலாபிகி என்ன ஒரு கவித்துவம். தோஷோதயேன ரகிதைஸ்தோஷித விபுதை சதா அபரிச்சின்னைஹி அஸ்யகி கலாபை மன்யே சந்திரோமலி மசகிருதாசீத். தோஷோதயேன ரகிதைஸ்தோஷித விபுதை சதா அபரிச்சின்னைஹி அஸ்யகி கலாபை மன்யே சந்திரோமலி மசகிருதாசீத். ஒரு கற்பனை அனுபவம் ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகனுக்கு. ஆச்சரியமான கற்பனை அனுபவம். சந்திரனுக்கு ஒரு தீய எண்ணம் இருக்கான் இதில் அப்படின்னு ஒரு கற்பனை. அதாவது ஆய கலைகள் 64, இயல், இசை, நாடகம் உட்பட கவிதை, நடனம், நாட்டியம் எல்லாம் பலவிதமான கலைகளையும் இவர் கற்றறிந்தார். கலைகள் அப்படின்னா கிரணங்கள், சந்திர சூரிய கிரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல சந்திரனுக்கும் வெங்கடநாதனுக்கும் கம்பேர் பண்ணுறார். வெங்கடநாதனின் கலைகள், அவர் கற்றறிந்த ஆர்ட்ஸ், அந்த கலைகள் வரம்பற்றவை. ஏன்னா சந்திரனின் கலைகள் 16ல் ஒரு பங்கு தான் கலா அப்படின்வா. ஒவ்வொரு நாளும் அந்த வளர்ப்பிறை இருக்குல்ல, அது ஒவ்வொரு கலை சொல்லுவா. அது ஒரு பங்கு. சந்திரனுடைய கலை தேவர்களுக்கு தான் அமிர்தம் போன்று மகிழ்ச்சியை தரும். ஆனால் வெங்கடநாதரின் கலை, அவருடைய ஆர்ட் அறிஞர்களுக்கு மகிழ்ச்சியை தரும், சான்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தரும், மக்களுக்கு நன்மையை தரும். அவரது ஸ்ரீசுக்திகள் பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் நல்லதை கொடுக்கும். அதனால் சந்திரன் கலைக்கு தோஷம் உண்டு. அது ராத்திரியில் தான் தெரியும், பகலில் தெரியாது. ஒரு நாள் கம்ப்ளீட்டாக இருட்டாயிடும். ஆனால் வெங்கடநாதரின் கலை 24 மணி நேரமும் ஞானமானது பளிச்சிடும். அதனால் சந்திரனை விட அவர் மேன்மையானவர் இல்லையா? இது என்பது ஒரு தத்துவ வெளிப்பாடு. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.